டிவி நடத்தும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சண்டே ஜாம். எல்லாருக்கும் இந்த அண்ணனை தெரியுமா உங்களுக்கு? இந்த அண்ணனை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்க. நம்ம சண்டே ஜாம் ஸ்டார்ட் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தலைவலி ஆட்டுவாங்கல்ல, அந்த அண்ணன் அந்த அண்ணன் குட்டியாக இருந்துட்டு இப்போ வந்து பெரிய பையனாயிட்டாங்க. அப்படி தானே குட்டீஸ்? நீங்களும் வளர்ந்துட்டீங்க. அப்படி தானே? இந்த அண்ணன் இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறாங்க. நீங்களும் அப்படி தானே? நிறைய பிள்ளைங்களா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறீங்க, தேர்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறீங்க. பெரிய பிள்ளைங்களா ஆகிட்டீங்க. அப்படி தானே குட்டீஸ்? இந்த அண்ணன் பேர் என்ன தெரியுமா? உன் பேர் என்னது? அருண் ராபின்சன். எனக்கு கேட்கவே இல்லை. உங்களுக்கு கேட்டுச்சா? எனக்கு கேட்கவே இல்லை. அந்த அண்ணனுக்கு பயமாக இருக்கும் கேமரா மூடி பேசுறதுக்கு. சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக பேச சொல்லுங்கள். அந்த அண்ணனை உன் பேர் என்னது? அருண் ராபின்சன். இந்த அண்ணன் பேர் வந்து அருண் ராபின்சன். நீங்கள் எல்லாம் ராபின் ராபின்னு கூப்பிடுங்கண்ணே. எதுவும் ஹாய் சொல்லு. ஹாய். நீங்களும் ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் ஹாய் சொல்கிறாங்கடா உனக்கு. சூப்பர். ஓகே, சண்டே ஜாம் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படி தானே ராபின்? சண்டே ஜாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லு. ப்ரே பண்ணணும். நீங்களும் இப்படி பயப்படுவீங்களா மைக்கில் பேசுறதுக்கு? அக்காவும் இப்படி தான் பயந்தேன். ஆனால் இப்போ அக்கா சூப்பராக பேசுகிறேன்ல, அது மாதிரி இந்த அண்ணனும் போக போக சூப்பராக பேசிடுவாங்க. ஓகேவா? ப்ரே பண்ணணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் ராபின்? கை கூப்பிட்டு கண்ணை மூடி முட்டாங்கள் போட்டு கை கூப்பணும். எல்லாரும் ஓகே, கை கூப்பிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. ராபின் நீயும் கை கூப்பிக்கோ. கண்ணை திறக்கக்கூடாது. அண்ணன் கண்ணை திறக்க மாட்டாங்க, நீங்கள் கண்ணை திறக்கக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? கண்ணை முடிக்கோங்க எல்லாரும். அக்கா சொல்ல 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 நீங்கள் சேர்ந்து சொல்லுங்கள். ஓகேவா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி. நாங்கள் தினமும் ப்ரேயர் பண்ணணும். இந்த சண்டே ஜாமில் சொல்லி கொடுக்குற பாட்டு, கதை, வசனம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். சூப்பர் குட்டீஸ், எல்லாம் நல்லா ப்ரே பண்ணீங்க. ராபின் ப்ரேயர் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? என்னது படிக்கணும்? பாட்டு பாடு. உனக்கு பாட்டு படிக்க பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். குட்டிங்களுக்குலாம் பாட்டு பிடிக்க ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இப்படி கையை ஆட்டி ஆட்டி ஆக்ஷன் பண்ணால் ரொம்ப பிடிக்கும்ல. ஓகே, பாட்டு படிக்க இப்போ யாரெல்லாம் வர போகிறாங்க ராபின்? 2 அண்ணன் வர போகிறாங்க. உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? வசந்த் அண்ணனும் ஃப்ராங்க்லின் அண்ணனும் வர போகிறாங்க. ஓகேவா குட்டீஸ்? நல்லா ஆக்ஷன் பண்ணுங்க, நல்லா பாட்டு படிங்க. அண்ணே வாங்க. ஹாய் குட்டீஸ். அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே. பார்த்தீங்களா நான் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன்? பார்த்தீங்களா என்னண்ணே ஆச்சு? எதுவும் நரம்பு தள்ளிச்சியானே? ஒரு மாதிரி இப்படி பண்ணுதீங்க? இல்லைண்ணே, நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? இப்படி பண்ணா ஸ்ட்ரென்த்தா? ஆமாம், நான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க நீங்க? ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம நேச்சுரலாக ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள் இப்படி நிறைய ஃப்ரூட்ஸாக செஞ்சு இந்த சம்மர் வேற இருக்கா? ஆமாண்ணே, ரொம்ப வெயில் தாங்க முடியல. அதனால இப்படி வாட்டர் மெலன் ஜூஸ் அப்படி ஃப்ரூட்ஸாக நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். வீட்டில் அம்மா கூட சொல்லுவாங்களே ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட சொல்லி. ஆமாண்ணே, எங்க அம்மா டெய்லி சொல்லிட்டே இருக்காங்க. சாப்பிட தான் மாட்டேங்க. ஆமாண்ணே, நம்ம உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா ஆகும்ண்ணே. ஆமாண்ணே, ஃப்ரூட் சாப்பிட்டா நல்லா உங்களே மாதிரி நான் ஸ்ட்ரென்த் ஆக போறேனே. ஆமாண்ணே, கண்டிப்பா நீங்க ஸ்ட்ரென்த் ஆகலாம். ஆனா உடம்பு ஸ்ட்ரென்த் ஆயிரும். ஆனா நம்ம உள்ளம், அதாவது நம்ம மனசு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு இதெல்லாம் என்னென்ன பண்ணலாம்? உடல் இதாகிறதுக்கு ஃப்ரூட் சாப்பிட்டுலாம், வெஜிடபிள் சாப்பிட்டுலாம். மனசு சரியான ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு என்ன? நம்ம என்ன ஆப்பிளே வெட்டி சாப்பிட முடியும்? ஆமாண்ணே, ஆப்பிளை வெட்டி மனசே சாப்பிடலாம்னு சொல்ல முடியும். அதான் அப்படி பண்ண முடியாதுல்ல. ஆமாண்ணே. ஆமா, நம்ம மனசு ஸ்ட்ரென்த்தா இருக்குதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன அதாவது என்ன பண்ணா நம்ம மனசு ஸ்ட்ரென்த்தா இருக்கும், எதனால நம்ம மனசு ஸ்ட்ரென்த் ஆகும்
அப்படிங்கறது தான் இந்த பாட்டு சொல்லுதுனே. அப்படியானே? அப்ப கண்டிப்பா இந்த பாட்டை என்ன சொல்லி கொடுங்கண்ணே, நான் கத்துக்கணும்னே. கண்டிப்பாண்ணே இந்த பாட்டை இப்போ நம்ம கத்துக்க போறோம் எல்லாரும் சேர்ந்து. ஓகேண்ணே. ஆமாண்ணே, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ்னு நிறைய சொன்னாங்கண்ணே. அது எப்படிண்ணே கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கண்ணே. அண்ணே, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது. அது மரத்துலலாம் கிடைக்காது. அந்த மரம் யாருன்னா அது நம்ம தான். நம்ம கிட்ட தான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். நம்ம மரமா? அதானே. எப்படி தெரியுமா? உங்களுக்குள்ள ஏசப்பா இருக்கும்போது, உங்க கூட ஏசப்பா இருக்கும்போது, நீங்க ஏசப்பா பிள்ளைகளா இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்குள்ள அன்பு இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும். நீங்க ஒரு சில நேரம் உங்க ஃப்ரெண்டு உங்களை திட்டுவான், ஸ்கூல்ல வச்சு சண்டை போடுறதுக்கு வருவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? திருப்பி ஹே நானும் ஒன்னு அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில நேரம் கோவப்பட்டுருவோம்ல. ஆனா ஏசப்பா பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா நீங்க அதுக்கு வருத்தப்படுவீங்க. நீங்க ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப நீங்க அன்பா நடந்துக்கிடுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஆமாண்ணே, கண்டிப்பாண்ணே. பொறுமையா இருப்பீங்க. ஆமாண்ணே, இவ்வளவு சூப்பரா இந்த பாட்டுல இவ்வளவு அர்த்தம் இருக்கனே. ஆமா, தானே எங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த பாட்டை 2 லைனா கத்துக்கலாமாண்ணே? ஓகே. ஆமாண்ணே, நீங்களே எங்களுக்கு சொல்லி கொடுங்கண்ணே, நாங்க கத்துக்கிறோம் கிட்ட இருந்து. ஓகே குட்டீஸ். ரெடியா குட்டீஸ்? அண்ணே ஃபர்ஸ்ட் 2 லைன் பாடுவாங்க, அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஓகேவா? வாங்க 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 குட்டி சுட்டி, வாங்க 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 குட்டி சுட்டி, ஒரு நல்ல செய்தி சொல்லுறேன் குட்டி சுட்டி, ஒரு நல்ல செய்தி சொல்லுறேன் குட்டி சுட்டி. நம்ம உடலோட ஸ்ட்ரென்த்துக்கு நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம உடலோட ஸ்ட்ரென்த்துக்கு நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம உள்ளத்தோட ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம உள்ளத்தோட ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம். அது என்ன ஃப்ரூட்ஸ்னு கேக்குறீங்க தானே? அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஓகேண்ணே. அன்பு சாந்தம் சமாதானம் சந்தோஷம், அன்பு சாந்தம் சமாதானம் சந்தோஷம், தயவு நற்குணம் விசுவாசம், தயவு நற்குணம் விசுவாசம், நீடிய பொறுமை இச்சையடக்கம், நீடிய பொறுமை இச்சையடக்கம். ஆக மொத்தம் 9 இருக்கு. ஆக மொத்தம் 9 இருக்கு. ஃப்ரூட்ஸ் 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 ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ் 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 ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ். ஓ வாழ்க்கைக்கு கொடுக்கும் சூப்பர் டேஸ்ட், ஓ வாழ்க்கைக்கு கொடுக்கும் சூப்பர் டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட். சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஆமாண்ணே, அருமையா பாடிட்டாங்க பிள்ளைங்க எல்லாரும். இப்போ ஆமாண்ணே, ரொம்ப அவளை காத்துட்டு இருக்காங்க.
நீங்க ஃப்ரூட்ஸ்னு சொன்னோன்னே என்னென்ன ஃப்ரூட்ஸுக்கு என்னென்ன வைக்க போறீங்கன்னு ரொம்ப அவளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டெப் என்ன போட போறீங்கன்னு. ஓகே, கண்டிப்பா இந்த ஆக்ஷனை நீங்க நல்லா கவனிக்கணும். கவனிக்க மட்டும் கூடாது, அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா பாடிக்கொண்டே இருக்கணும். பாடிக்கிட்டே கவனிக்கணும். சும்மா உட்காந்துட்டு டிவியை பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே டிவியை பார்த்தோமான்னு மட்டும் இருக்கக்கூடாது. நீங்க எல்லாரும் சூப்பரா அழகா பாடிக்கிட்டே கவனிக்கணும். ஓகே குட்டீஸ்? ஓகேண்ணே. அன்பு சாந்தம் சமாதானம் சந்தோஷம் தயவு நற்குணம் விசுவாசம் நீடிய பொறுமை இச்சையடக்கம் ஆக மொத்தம் 9 இருக்கு. ஆக மொத்தம் 9 இருக்கு. ஃப்ரூட்ஸ் 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 வாழ்க்கைக்கு கொடுக்கும் சூப்பர் டேஸ்ட். என்ன அருமையா பாடி அப்படியே ஆக்ஷனை கவனிச்சிட்டு இருக்காங்கண்ணே. ஆமாண்ணே, சூப்பர். ஆனா அந்த ஒரே பையன் வாயில மட்டும் 2 ஈ ஒரு கொசு போயிட்டுனே. ஏண்ணே? நீங்க போட்ட ஆக்ஷன்ல ஆனு உட்காந்துட்டானே. ஓ, பாடவே இல்லையா அப்போ? ஆமாண்ணே. சரி, ஓகே ஓகே. நீங்க ஒரு சிலர் என் ஃப்ரூட்ஸை கூட சாப்பிட்டுட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணே, ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட்டு பாத்துட்டு இருக்கலாம். சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு எலும்பி நீங்க சேர்ந்த பாடிக்கிட்டே ஆக்ஷன் பண்ண போறீங்க. ஆமாண்ணே, பாப்போம். நீங்க நல்லா ஆக்ஷன் பண்றீங்களா, நானும் அண்ணனும் நல்லா ஆக்ஷன் பண்றோம். ரெடியா? ஓகே ஓகே, எல்லாரும் நினைச்சுக்கோங்க. அன்பு சாந்தம் சமாதானம் சந்தோஷம் தயவு நற்குணம் விசுவாசம் நீடிய பொறுமை இச்சையடக்கம் ஆக மொத்தம் 9 இருக்கு. ஆக மொத்தம் 9 இருக்கு. ஃப்ரூட்ஸ் 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 வாழ்க்கைக்கு கொடுக்கும் சூப்பர் டேஸ்ட். ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ்
எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டாங்கனே. ஃப்ரூட்ஸை கையில வச்சுட்டே ஃப்ரூட்ஸ் சாங்க ஆக்சன் பண்ணிட்டாங்களே. கண்டிப்பானே பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே சூப்பரா அழகா ஆக்சன் பண்ணிட்டாங்க. நம்ம அதனால இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். அவங்க தான் ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. இதோட மட்டும் முடியல, இதுக்கப்புறம் இருக்கிற செஷன்ஸ் எல்லாம் நீங்க அமைதியா உட்கார்ந்து கவனிக்கணும். ஆமா, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டே நல்லா உடலோட ஸ்ட்ரென்த்தோட அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸையும் நல்லா சாப்பிடணும். சரியா? ஆமா, நல்லா கவனிக்கணும். மிச்சம் இருக்க என்டையர் ப்ரோக்ராம் நீங்க முடிகிற வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும்னா ஓகே, பாதியிலே எந்திரிச்சு ஓடிடப்படாது. ஓகே ஓகே குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சாங்கோட நானும் அண்ணனும் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். என்ன குட்டீஸ், பாட்டு படிச்சிங்களா? ஆக்ஷன் பண்ணீங்களா? ராபினோக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருச்சு அண்ணனுக்கு. நீங்களும் ஆக்ஷன் பண்ணீங்களா இல்லை அப்படி சோஃபாவில் சாஞ்சே உட்காந்துருந்தீங்களா? இல்லை ஆக்ஷன் பண்ணீங்க, அப்படி தானே குட்டீஸ்? எனக்கு தெரியும் நீங்கள் நல்ல குட்டீஸ்னு. ஓகே, பாட்டு முடிச்சப்பறம் என்னது ராபின் அடுத்து? வசனம் படிக்கும் போது எப்படி இருக்கணும்? கருத்தாக கவனிக்கணும். அங்கெங்கே திரும்பக்கூடாது. அண்ணன் தங்கச்சி கூட விளாண்டுட்டு இருக்கக்கூடாது. இப்படி இடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? வசனம் படிக்கும் போது கையில் பெண்ணும் நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு வசனம் சொல்லும் போது எழுதி வச்சுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நீ எழுதணும்ல? அண்ணனும் எழுத ரெடி ஆகிட்டாங்க. சீக்கிரம் எல்லாரும் வசனம் படிக்க ரெடி ஆகிக்கோங்க. இப்போ ஒரு அக்கா வந்து உங்களுக்கு வசனம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா குட்டீஸ்? ஹாய் ஸ்மைலி. ஹாய் அக்கா. நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? அக்கா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? தான் வந்தேன் இன்னைக்கு. என்ன சந்தேகம்? நீங்க ஸ்கூல்ல வச்சு யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா கோவப்படுவீங்களா பயங்கரமா? ஆமா. கோவப்படக்கூடாது. நம்ம எப்பவும் பொறுமையா இருக்கணும். சரியா? இன்னைக்கு அதை பத்தின வசனம் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வசனம் தான் உங்களுக்கு தெரியுங்களா? தெரியும். நீங்க சொல்லி கொடுக்கீங்களா எனக்கு? உனக்கு சொல்லி கொடுக்க, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கேன். சூப்பர் 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 சூப்பர். சொல்லிட்டாங்க. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாரும் நல்லா சொன்னாங்களா? சூப்பரா சொல்லிட்டாங்க. கிளாப் பண்ணிடுவோமா? அக்கா, இப்போ நாங்க எல்லாரும் சொல்றோம், நீங்க கரெக்டா சொல்றோமான்னு பாத்தீங்களா? சொல்லவா? ரெடியா? ரெடி. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவனே உத்தமன். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சூப்பர் சூப்பர். எல்லாரும் அருமையா சொல்லிக்கணுமா? பாய் குட்டீஸ். அடுத்த வாரத்துல உங்களை இன்னொன்று வசனத்தோட சந்திக்கிறேன். என்ன குட்டீஸ், வசனம் படிச்சாச்சா? நீ வசனம் படிச்சியா? எழுதி வச்சிருக்கியோ? சூப்பர். பார்த்தீங்களா, அண்ணன் நோட்லலாம் எழுதி வச்சிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி எழுதி வச்சு வீட்டில் போய் உட்காந்து படிங்க. சரியா? ஓகே குட்டீஸ். சரி ராபின், வசனம் படிச்சாச்சு. அடுத்து என்னது? பைபிள் ஸ்டோரி. சரி, ஒரு கதை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? அவங்களுக்கு பிடிக்குமான்னு கேளு. பத்தியா, உங்களுக்கு கதை பிடிக்காம இருக்குமா? கதை எல்லாத்துக்கும் பிடிக்கும், அப்படி தானே? எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அண்ணனுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ கதை கேட்கலாமா? ஓகே குட்டீஸ், கதை சொல்றதுக்கு இப்போ ஒரு அண்ணன் வராங்க. அண்ணே வாங்க. ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைபிள் ஸ்டோரி பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, யாக்கோபு அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் இருந்தாங்க. சரிங்களா? அந்த யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? 12 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 12ல் ஒருத்தர் பேர் தான் யோசேப்பு. நீங்கள் இப்போ வரைக்கும் ஆதியாகமத்தில் பார்த்துட்டு வரீங்க, அப்படி தானே? இதில் இந்த யோசேப்பு ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான கேரக்டர். இந்த யோசேப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்லமான பிள்ளை அவங்க அப்பா அம்மாவுக்கு. நீங்களும் அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படி தானே? ரொம்ப செல்லமான பிள்ளைகள், அப்படி தானே? அதே போல் தான் அந்த யோசேப்பு வந்து ரொம்ப செல்லமான பிள்ளை. என்ன கேட்டாலும் அந்த பையனுக்கு கிடைக்கும். அவங்க அப்பா அவனை ரொம்ப கொஞ்சுவார். ஆனால் இதை பார்த்த அவங்க அண்ணன்மார்களுக்கு என்ன செய்யாது? பொறுக்கவே பொறுக்காது. அப்படி தானே உனக்கு இருக்கும்?
நீ இருக்கும்போது உங்கள் அண்ணனுக்கோ இல்லை உன் தம்பிக்கோ உங்கள் அப்பா ரொம்ப பாசம் கொடுக்குறாங்க, எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, ஒன்றுமே செய்யலை அப்படின்னா நீ என்ன செய்வ? உனக்கு ஒரு கோவம் வரும், அப்படி தானே? அதே மாதிரி தான் அந்த அண்ணன்மார்களுக்கெல்லாம் என்ன ஒரு பொறாமை, ஒரு கோவம். இந்த பையனுக்கு எல்லாமே கிடைக்குது, நமக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு கோவம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த யோசேப்பு அண்ணன் ரொம்ப நல்ல அண்ணன். ஏன்னா தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, தேவனோட உறவில் இருப்பாங்க. அந்த அண்ணன் உண்மையாக இருப்பாங்க, அவங்க அப்பாவுக்கு எப்போதுமே உண்மையாக எல்லா வேலையும் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அண்ணன்மார்கள்லாம் ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னு பார்த்துங்க, அதெல்லாம் என்ன செய்வாங்க? அப்பாட்ட போய் சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ணன்மார்கள் இப்படி தப்பு பண்ணுறாங்கப்பா, அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லி கொடுத்துருவாங்க. இப்படி சொல்லி கொடுக்குறதும் அந்த அண்ணன்மார்களுக்கு என்ன செய்யாது? பிடிக்கவே பிடிக்காது. இவன் என்ன நம்ம செய்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறான் போய் அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் உள்ள அப்படியே ஒரு பகை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் இப்படி தான் என்ன ஆச்சுன்னா, அந்த அண்ணன்மார்களுக்கெல்லாம் பயங்கர கோபமாயிட்டு அப்போது என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே போய் இந்த யோசேப்பை எப்படியாவது கொன்றணும், யோசேப்பை எப்படியாவது கொலை செஞ்சிடணும், இவன் நம்மளை என்ன செய்கிறான்? மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் இந்த அப்பா கூப்பிட்டு இந்த யோசேப்பை என்ன சொல்கிறாரு, டேய் இந்த மாதிரி ஆடு மேய்க்க உங்கள் அண்ணன்மார்கள்லாம் போயிருக்கிறாங்களா, அவங்க சுக செய்தியை நீ போய் கேட்டு வா, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறாங்க. இந்த யோசேப்பு அப்பா சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு வேகமாக போகிறான், அண்ணன்மார்களை பாசமாக பார்க்கறதுக்கு போகிறான். ஆனால் அந்த யோசேப்புக்கு அவங்க அண்ணன் மேலே ரொம்ப பாசம் இருக்கும். எப்பவுமே அவங்க எவ்வளோ தான் வெறுத்தாலும் அடித்தாலும் இந்த யோசேப்பு அண்ணனுக்கு அவங்க மேலே ஒரு அன்பு, எப்படினாலும் அந்த அன்பை அவன் மறக்கவே மாட்டான், அப்படி போவான். அதே மாதிரி அவங்க அப்பா பேச்சு கேட்டு ஒரு நாள் போகிறான். இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, கொலை பண்ணிடணும் இவனை, இன்னைக்கு இவனை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது வேகமாக ஒரு குழி இருக்குது, அந்த குழிக்குள்ள என்ன செய்றாங்க? தூக்கி அவனை போட்டுருந்தாங்க. ஐயோ, சின்ன பையன் குழியில் தூக்கி போட்டாங்க. அவனுக்கு பயம், ஐயோ அண்ணே காப்பாத்துங்க, என்னை தூக்குங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். ஆனால் இவங்க என்ன எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு கூட்ட அண்ணன்மார்கள் என்ன செய்றாங்க? இவனை கொன்றணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு கூட்டம் அண்ணன் வேண்டாம், அவனை கொல்லக்கூடாது, அந்த ரத்தப்பள்ளி நம்ம மேலே விழுந்துரும், கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன செய்யலான்னு பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே தூரத்தில் ஒரு கூட்டம் வருது. அது யாருன்னு பார்த்தோன்னா இஸ்மவேல் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டத்தார் வராங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னா எகிப்துக்கு போகிறாங்க. அவங்கள பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஐடியா சொல்கிறாங்க, இந்த கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அண்ணன்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க, டே இவனை ஏன் கொல்லணும், இவனை தூக்கி வித்துட்டோன்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும்டா, காசு தான் நம்மளுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? யோசிக்கிறாங்க. யோசிச்ச உடனே அதே போல் என்ன செய்கிறாங்க? தூக்கி விற்று விட்டுருந்தாங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? இஸ்மவேலர்கள் கொண்டு அவன் அந்த யோசேப்பை எகிப்தில் வச்சு எகிப்தில் ஒரு ஆளுக்கு விற்றுருந்தாங்க. அது யார்கிட்டனா போர்த்திபார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் அரண்மனையில் வேலை பார்க்குற ஒரு போர்த்திபார்கிட்ட என்ன செய்கிறாங்க? வித்துடுறாங்க. இப்போ அந்த போர்த்திபார் வீட்டுக்கு இந்த யார் போறா? அந்த யோசேப்பு போறாரு. இந்த யோசேப்பு பார்த்தீங்கன்னா அங்கே போய் வேலை செய்கிறான். வேலை செய்யறதெல்லாம் அந்த போர்த்திபார் இருக்கிறாருல பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எஜமான் பார்த்துக்கிட்டே இருப்பார்ல, பார்க்குறாரு இவன் கரெக்டாக வேலை செய்கிறானா, ஒழுங்காக இருக்கிறானா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டே இருக்கும்போது அவன் கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்கிறான். அவன் செய்கிறதெல்லாம் சக்ஸஸாக முடியுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அந்த எஜமான். எப்படி இவன் செய்கிறதெல்லாம் கரெக்டாக முடியுது, எப்படி இவன் கரெக்டாக எல்லாத்தையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்தானே, யாருமே இப்படி செய்யலையே. நான் கூட எத்தனையோ வேலைக்காரங்களை பார்த்துருக்கேன், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் யாருமே இந்த அளவுக்கு ஒன்றும் செய்யலையே, இவன் செஞ்சதெல்லாம் நல்லா செய்கிறான்னு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு. காரணம் ஒன்று தான், இந்த யோசேப்போட தேவன் இருக்கிறாரு. உண்மைதான். ஏன்னா அவன் எவ்வளோதான் அவங்க அண்ணன்மார்களே அவனை தூர தள்ளி போடுறாங்க, விற்று போடுறாங்க, பிரச்சனை தான். ஆனாலும் அவன் என்ன செய்யலை? தேவனை மறக்கலை, தேவனை விட்டு என்ன செய்யலை? விலகலை, தேவனை நம்புனா. சரி எங்கே இருந்தாலும் நான் உண்மையாக இருப்பேன், எனக்கு கூட யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறான்னு சொல்லி அந்த தைரியத்தோடு அவன் என்ன செய்கிறான்? முன்னேறி போயிட்டே இருக்கிறான். அந்த இடத்துல அந்த வேலையை பார்த்தா அவனுக்கு அந்த எஜமான் என்ன செய்கிறாரு? ஒரு பெரிய உயர்வை கொடுக்குறாரு. அந்த போர்த்திபார் வீட்டில் எல்லாமே அவனுக்கு கீழே கொடுத்துட்டாரு. அந்த இப்போ எஜமானுக்கு அடுத்த இவன் தான் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாரு? ஒரு உயர்வை தேவன் இந்த யோசேப்புக்கு கொடுக்குறாரு. காரணம் அந்த உண்மை அவனுக்கு இடத்துல இருந்ததுனால மட்டும்தான் அந்த உயர்வு கிடைச்சிது. அந்த உயர்வில் இருக்கும்போது ஒரு பொய்யான பழி என்னது? இந்த இவன் மேலே விழுது. இந்த போர்த்திபாருடைய மனைவி இவன் என்ன தப்பான இது பண்ணுறான், தப்பாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவன் மேலே வச்சு அவனை என்ன செஞ்சிருந்தாங்க? ஜெயிலில் தள்ளிடுறாங்க. ஜெயிலெலாம் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? இல்லை, அந்த அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க பார்த்தியா, சொந்த அண்ணன்மார்கள் துரத்திட்டாங்க, இப்போ இங்கே வந்தால் இங்கேயும் ஜெயிலில் தூக்கி போட்டுட்டாங்க. என்ன செய்ய? நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? என்ன நமக்கு கடவுள் இருக்கிறாரு, என்ன நம்மலாம் இப்படியா நம்ம பண்ணுவோம், இப்படியா இப்படி ஒரு கடவுள், நம்ம டெய்லியும் பைபிள் படிக்கும், டெய்லியும் ஜோம் பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், சண்டே கிளாஸ் போகிறோம், எல்லாமே பண்ணுறோம், இந்த கடவுளை பாரு நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமையை தந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்படி தானே? ஆனால் அந்த யோசிப்பண்ணை அப்படி சொல்லவே இல்லை. யோசிப்பண்ணே அங்கே போனாலும் என் கூட யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறாரு. நான் உண்மையாக தானே இருக்கிறேன். நான் ஏன் ஏசப்பாவுக்கு
நான் உண்மையாக தானே இருக்கிறேன், நான் அந்த தேவனுக்கு உண்மையாக தானே இருக்கிறேன், கண்டிப்பாக தேவன் என்னோட கூட இருக்கிறாரு, கண்டிப்பாக என்ன நினைச்சுவார், அவர் உயர்த்துவார்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட அந்த சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது பார்வோன்னு அந்த ராஜாவுக்கு என்னது ஒரு கனவு வருது. அந்த கனவுக்கு அவருக்கு அர்த்தமே தெரியல, விடையே தெரியல, உருண்டு புரண்டு அலையதாரு. எத்தனையோ பேரை கூப்பிட்டு இந்த அர்த்தம் எனக்கு சொல்லுங்க, இந்த இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த அர்த்தம் யாருக்குமே தெரியல. இந்த ஜெயிலில் யோசேப்பு இருக்கிறாரு. இந்த ஜெயிலையும் இவர் எப்படி இருக்கிறாரு, எல்லா அதிகாரத்தையும் பெற்றவராக இருக்கிறாரு இந்த யோசேப்பு. இப்போ இந்த யோசேப்பு அந்த பார்வோன் இடத்துல என்ன செய்யறாரு, கொண்டு போகப்படுறாரு. இந்த யோசேப்பு போய் நிற்கிறான், பார்வோன் நிற்கிறாரு. பார்வோன் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்திருக்குது, அந்த கனவு 7 அது அவன் சொல்லிட்டாளா, சொல்லணுமா? அது வேண்டாம், சும்மா சொன்னா போதுங்களா? இப்போ இந்த பார்வோன் முன்னாடி யார் போறா, யோசேப்பை கொண்டு போய் நிறுத்துறாங்க. இந்த யோசேப்பு தான் சொப்பனத்துக்கு விட சொல்லுவான்னு சொல்லி அந்த பானபாத்திரக்காரன் வந்து இந்த பார்வோனுக்கு சொல்ல போய் இந்த யார் சொல்றா, இந்த யோசேப்பு போய் உள்ள போய் நிற்கிறாரு. இந்த யோசேப்பு போய் நிற்கிறான். அந்த பார்வோன் அந்த இதெல்லாம் சொல்றாரு, அந்த இதுக்கு விளக்கம் சொல்றாரு. விளக்கம் சொன்ன உடனே இந்த இவனை போல யாருமே விளக்கம் சொல்லலையே எனக்கு, இவன் தான் அந்த இதுக்கு அர்த்தம் சொல்றானா, அப்ப இவன் தான் அந்த நாட்டை என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியும். அப்ப இவனை தவிர வேற யாரும் இதை என்ன செஞ்சுக்கிட மாட்டாங்க, இந்த நாட்டை காப்பாத்திக்கிட மாட்டாங்கன்னு சொல்லி இந்த யோசேப்புக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுக்குறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ராஜாவுக்கு அடுத்த இடம், அந்த எகிப்து முழுவதுக்கும் ஒரு அதிபதியா. அது எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? ஏன்னா அடிமையா கொண்டு வரப்பட்டான். அவன் பாருங்க, அன்னைமார்களே துரத்தி போட்டாங்க, அடிமையாக கொண்டு வந்து இந்த எகிப்து நாட்டுக்கு வாரான். ஆனால் அதிபதியாக மாறிட்டான். அந்த இடம் ஃபுல்லாகவும் ஒரு எவ்வளவு ஒரு இது பாருங்க, எவ்வளோ பெரிய உயர்வு பாருங்க. காரணம் ஒன்று தான், தம்பி தங்கச்சி, அந்த அண்ணன் என்ன செஞ்சாங்க, தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்க. எங்கே போனாலும் தேவனுக்கு விரோதமாக என்ன செய்யலை, முறுமுறுக்கவே இல்லை. என்ன இப்படி பண்ணிட்டாரு, என்ன இப்படி பண்ணிட்டாரு இந்த தேவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை, முறுமுறுக்கவே இல்லை. என் கூட தேவன் இருக்கிறாங்க, நான் உண்மையாக இருப்பேன். எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சாங்க, உண்மையாக செஞ்சாங்க. அந்த அண்ணனுக்கு என்ன செஞ்சது, ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுத்தார். காரணம் ஒன்று தான் தம்பி, பொறுமையாக இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையிலையும் அந்த அண்ணன் எப்படி இருந்தாங்க, பொறுமையாக இருந்தாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லி ஒரு தத்துவமே இருக்குது, அப்படி தானே? அதே போல தான் நீனும் உனக்கு வருகிற எல்லா சோதனைகள், எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீ சகித்து கொண்டனா தேவன் உனக்கு பெரிய உயர்வை தருவாங்க. சரியா? இனிமே நீ எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நான் இனிமே பொறுமையாக இருப்பேன், நீங்களும் பொறுமையாக இருப்பீங்களா? என்ன குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்டிங்களா? பைபிள் ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சுல்ல? ராபி, நீ கேட்டியா பைபிள் ஸ்டோரி? பிடிச்சிருந்துச்சா உனக்கு கதை? இப்போ அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க? இன்னொரு ஸ்டோரி சொல்ல போகிறாங்களா? ஆமாம், இப்போ அடுத்து என்னது, பொது கதை கேட்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே? அண்ணே வாங்க கதை சொல்கிறதுக்கு. ஹாய் குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு பொதுவான கதை பார்க்க போகிறோம். அது என்ன கதை அப்படின்னா, ஜான் அப்படிங்கிற ஒரு குட்டி பையனோட கதையை பார்க்க போகிறோம். இந்த குட்டி பையன் யார் அப்படின்னா, நல்லா துருன்னு இருக்க ஒரு குட்டி பையன், எப்போவும் அவங்க அம்மா கூட நல்லா செல்லமாக இருக்க ஒரு குட்டி பையன். அவங்க வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு இயற்கைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி, இயற்கையாக அவங்க வீட்டை சூழ்ந்திருக்க மாதிரி இருக்கும். அதாவது அவங்க வீட்டில் ஒரு பக்கம் பார்த்தோன்னா மாந்தோப்பு இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தோன்னா நெல்லிக்காய் தோட்டம் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தோன்னா கொய்யாக்காய் தோட்டம் இருக்கும். அதே மாதிரி அவங்க வீட்டில் இல்லாத விலங்குகளே கிடையாது, எல்லா வீட்டு விலங்குகளும் அவங்க வீட்டில் இருக்கும். நாய் இருக்கும், பூனை இருக்கும், கோழி வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க. இதே மாதிரி தான் அவங்க வீட்டில் நிறைய கோழி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு கோழி முட்டை போடும், அதாவது டெய்லி ஒவ்வொரு முட்டை போடும். நம்ம உங்கள் வீட்லேயும் கோழி முட்டை போடுதா? அதே மாதிரி ஜான் வீட்லேயும் கோழி முட்டை போடும். அந்த ஒவ்வொரு முட்டையும் டெய்லி ஒரு முட்டை தான் போடும் அந்த கோழி. அந்த ஒவ்வொரு முட்டையும் அவங்க அம்மாவும் ஜானும் சேர்த்து வச்சுட்டு வந்தாங்க. அதாவது கரெக்டாக 14 முட்டை, கரெக்டாக 14 நாள் டெய்லி ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து வச்சுட்டு வந்தாங்க. உடனே அவங்க அம்மா சொன்னாங்க ஜான் கிட்ட, ஜான் இந்த 14 முட்டையும் நம்ம கோழியை வச்சு அடகாக்க வைக்கலாம். அதாவது கோழி அந்த முட்டை மேலே ஒரு 21 நாள் இருந்துச்சுன்னா அந்த வெக்கைக்கு அந்த முட்டையிலேருந்து அழகாக குட்டி குட்டியாக கோழி குஞ்சுகள் வந்துடும். கோழி குஞ்சுகள்லாம் உங்களுக்குலாம் பிடிக்குமா? அதே மாதிரி தான் ஜானுக்கு ரொம்ப பிடிக்கும், கோழி குஞ்சுகள் வந்துடும். அழகாக இருக்கும் அந்த குட்டி குட்டி கோழி குஞ்சுகள் அப்படின்ட்டு ஜானும் சரி அப்படின்ட்டு 21 நாள் நம்ம இந்த கோழியை வச்சு அடகாக்கலாம் அப்படின்ட்டு 14 முட்டைகளை வச்சு கோழியை வச்சு அடகாக்க வைக்காங்க. இப்படி முதல் நாள் போயிட்டு இருக்கும்போது ஜானும் அவங்க அம்மா கூட மார்க்கெட்டுக்கு போகிறான். இப்போ மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய முட்டை இருக்குது, அதாவது எப்போ இருக்க கோழி முட்டையோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. உடனே ஜான் பார்க்க, ஏம்மா இது என்ன முட்டைம்மா இவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு இந்த முட்டை வேணுமா அப்படின்னு சொல்லுதான். உடனே அவங்க அம்மா, சரி ஜான் ரொம்ப சின்ன பையன், குட்டி பையன், செல்ல பையன் வேற அவங்க அம்மாவுக்கு. உடனே சரி ஜான் இதை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டையை வாங்கி ஜான் கிட்ட கொடுக்காங்க. ஆனால் உடனே ஜானுக்கு ரொம்ப சந்தோஷம், அதான் நம்ம கேட்ட அம்மா வாங்கி தந்துட்டாங்க, இந்த முட்டை வேற அழகாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்ட்டு. அவங்க அம்மா சரி பையன் ஏதோ விளையாட்டுக்கு கேட்காம போல அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் ஜான் அதை கேட்கும் போதே
இந்த முட்டையும் நம்ம கோழியோட சேர்த்து வச்சு அடகாக்க வச்சு இந்த முட்டையிலேருந்து இன்னொரு குட்டி கோழி குஞ்சை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுதான். உடனே சரி அப்படின்ட்டு அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மாவுக்கு தெரியாமலே 14 முட்டைகளோட சேர்த்து இன்னொரு முட்டையும் வச்சிருந்தான். இப்படியே 21 நாள் ஆகுது. 21 நாள் ஆனதுக்கடுத்து அழகாக குட்டி குட்டியாக ஒவ்வொரு கோழி குஞ்சுகளாக இருக்குது. 14 கோழி குஞ்சுகள் நல்லா புசு புசுன்ட்டு நல்லா முடியோட அழகாக இருக்குது. இந்த 14 கோழி குஞ்சுகளும் வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு கோழி குஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மா என்னடா 15ஆவது கோழி குஞ்சு வந்திருக்குங்கும் போது அவன் சொல்கிறா, அன்னைக்கு வாங்கினோம்லாமா அந்த பெரிய முட்டை, அந்த பெரிய முட்டையை நான் கோழியை வச்சு அடகாக்க வச்சுட்டேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 14 கோழி குஞ்சுகள் அழகாக இருக்குது. அழகாக அவங்க அம்மா பின்னாடியே போகுது. அவங்க அம்மா கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்ரு. ஆனால் இந்த ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. எல்லா கோழி குஞ்சுகளோடையும் பார்க்கும்போது இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் ஒல்லியா, இந்த கோழி குஞ்சுக்கு ரொம்ப முடி இல்லாமல், இந்த கோழி குஞ்சுக்கு ரொம்ப அழகு இல்லாமல் இருக்குது. இதனால் அந்த அம்மா தாய்க்கோழி வந்து இந்த கோழி குஞ்சை ரொம்ப வெறுக்குது. இதுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லை, இதை அது கூட கூட்டிகிட்டு போகிறது இல்லை. இந்த அம்மா கோழி முன்னாடி போச்சுன்னா குட்டி குட்டி கோழி குஞ்சுகள்லாம் அது பின்னாடியே அப்படியே போகும். ஆனால் இந்த ஒரு கோழி குஞ்சு மட்டும் அந்த குட்டி குட்டி கோழி குஞ்சுகளுக்கும் பின்னாடி போகும். ஏன்னா அந்த தாய்க்கோழிக்கு இது அழகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை வெறுக்குது. இது கூட பிறந்துச்சுல ஒரு 14 கோழி குஞ்சுகள். அந்த கோழி குஞ்சுகளுக்கும் இந்த கோழி குஞ்சே பிடிக்கலை. உடனே சரி இந்த குஞ்சை பிடிக்கலை. உடனே இதுவும் சரி அப்படின்னு கஷ்டத்துலேயே இருந்தது. சரி இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. எல்லா கோழி குஞ்சும் குட்டியாகவேவா இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்ல. அதே மாதிரி எல்லா கோழி குஞ்சுகளும் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. வளர்ந்த உடனே மற்ற கோழி குஞ்சுகள்லாம் அழகாக அந்த கோழி மாதிரியே கொஞ்சம் வேறு வேறு கலரில், ஒன்று ஒயிட் கலரில், ஒன்று ப்ரௌன் கலரில், ஒன்று பிளாக் கலரில் அப்படி இருக்குது. ஆனால் இந்த ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் வளர வளர அழகாயிருச்சு. எப்படிடா இது அழகாச்சு அப்படின்னு பார்க்காங்க. உடனே அவங்க அம்மா கிட்ட அவன் கேட்கான், ஜான் இது எப்படி இந்த ஒரு கோழி குஞ்சு மட்டும் இவ்வளோ அழகாயிருச்சு? ஜான் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கான், ஏம்மா இது என்ன கோழி குஞ்சுமா இப்படி இருக்குது, இது ஃபஸ்ட்டு கோழி அம்மா அப்படின்னு கேட்கான். உடனே தான் அவங்க அம்மா சொல்லுதாங்க, இது அன்னப்பறவைடா, இது கோழி குஞ்சு கிடையாது. இந்த அன்னப்பறவையோட முட்டையை தான் நம்ம அன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம். நீ இதை கோழியை வச்சு அழகாக்க வச்சுட்ட. இப்போ இது அன்னப்பறவை. இது பார்க்கறதுக்கு முதல்ல அவள் எவ்வளோ அழகாக இல்லை அப்படின்னாலும் வளர வளர இது ரொம்ப அழகாக இருக்கும்டா. இந்த அன்னப்பறவை அப்படிங்கிறது வந்து ஒரு ரேரான பறவைடா, நிறைய இடத்துல நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் அந்த பறவைகள் இருக்குது. அதே மாதிரி தான் இது கூட வளர்ந்துச்சுல ஒரு 14 கோழி குஞ்சுகள். அதெல்லாம் பார்க்க இது என்ன என்னோட பெருசாகிருச்சு, இவ்வளோ அழகாயிருச்சு, எல்லாரும் அதே தான் பார்க்காங்க அப்படின்ட்டு இந்த தாய்க்கோழி கூட அந்த ஒரு குஞ்சை வெறுத்ததில்ல. அந்த தாய்க்கோழியே பார்க்க இது என்ன இவ்வளோ அழகாயிருச்சுட்டு. அந்த அன்னப்பறவைக்கு ஒரு அதிசயமான ஒன்று உண்டு. பாலையும் தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த அன்னப்பறவை தண்ணியை மட்டும் ஒதுக்கிட்டு பாலை குடிக்குமா. அதே மாதிரி இவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு பறவை, இந்த அன்னப்பறவையை போய் நம்ம எல்லாரும் ஒதுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி இந்த தாய்க்கோழிகளும் குஞ்சுகளும் வருத்தப்பட்டுச்சான். அதே மாதிரி தான் தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உன்னை யாருனாலும் வெறுக்கலாம், நீ எதுக்குனாலும் கஷ்டப்படலாம். ஐயோ என்ன மட்டும் ஒதுக்குறாங்களே, நான் எல்லாம் கரெக்டாக தானே பண்ணுதேன், நான் என்ன பண்ணேன், அவன் வீட்டில் இப்படி இருக்கான், அவங்க அப்பா அம்மா அவனை இப்படி பார்த்துக்கிட்டாங்க, இவங்க அப்பா அம்மா இவனை இப்படி பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் என்ன மட்டும் எங்கள் வீட்டில் வெறுக்காங்களே, எதுக்கு நான் செகண்ட் பிறந்ததுனாலையா, இல்லை நான் ஃபஸ்ட்டு குழந்தைங்கிறதுனாலையா அப்படின்னு நீ உனக்கே தோணலாம். ஆனால் எனக்கு தங்கச்சி இருக்கிறதுனால என் தங்கச்சியை தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா எல்லார் மேலேயும் ஒரு சித்தத்தை வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அந்த 14 கோழி குஞ்சுகளும் அந்த ஒரு குஞ்சை வெறுத்துது. ஆனால் கடைசியில் ஏசப்பா அந்த கோழி குஞ்சு மேலே வச்ச சித்தம் ரெண்டுபடியாக நிறைவேச்சு. ஏன்னா அது ஒரு அன்னப்பறவையும் கோழியையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அன்னப்பறவை ரொம்ப ஒரு அழகான பறவை, ஒரு ரேரான பறவை. அதே மாதிரி தான் தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஒன்று யாருனாலும் வெறுக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஏசப்பா உன் மேலே ஒரு சித்தம் வச்சுருப்பாங்க. அந்த சித்தத்தின்படி உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தனா கண்டிப்பாக நீ ஒரு நாள் உயர்ந்த இடத்துல இருப்ப. நன்றி. என்ன குட்டீஸ், கதை கேட்டிங்களா? பிடிச்சிருந்துச்சா? ராபின் கதை பிடிச்சிருந்துச்சா? உனக்கு கதை பிடிச்சிருந்துச்சா? சூப்பர். இப்போ அடுத்து என்னது ராபின்? கதை முடிஞ்ச பிறகு கொஸ்டின் ஆன்சர் வந்துருச்சு. கரெக்ட், சீக்கிரம் முடிஞ்சிச்சுல இன்னைக்கு நம்ம சண்டே ஜாம். ஓகே, கொஸ்டின் ஆன்சர் நேராக உட்காந்துக்கோங்க. அக்கா கேட்குற கொஸ்டினுக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா குட்டீஸ்? அந்த என்ன கொஸ்டின்னா, ஒரு அண்ணன் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க அண்ணன் தம்பிக்கு உள்ள நிறைய பிரச்சனை, அதுக்கப்புறம் தூக்கி குழியில் கொண்டு போய் போட்டாங்க. அங்கேருந்து தப்பிச்சு அந்த அண்ணன் வேறு நாட்டுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அந்த அண்ணன் ரொம்ப கஷ்டமாக அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் யார் உங்களுக்கு தெரியும் தானே? எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி தானே? டக்குன்னு வாட்ஸ்அப் எடுத்து இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ்? ஓகே, சூப்பர். என்ன ராபின், சண்டே ஜாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், சீக்கிரம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. இந்த அண்ணன் ரொம்ப பயந்து பேசுகிறாங்கல்ல, உங்களுக்கு சவுண்டு கேட்குது அந்த அண்ணன் சவுண்டு பேசுகிறது? அந்த அண்ணன் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. சின்ன பையன் தானே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறாங்க. நீங்களும் இதை மாதிரி டிவியில் பேசணுன்னா நீங்களும் ஆசைப்படுவீங்க அப்படி தானே? மைக்கிலலாம் பேசணும், நானும் வசனம் சொல்லணும், நானும் ப்ரே பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க குட்டீஸ், அப்படி தானே? இந்த ஜாஷ்வா டிவியில் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம். ஓகேவா குட்டீஸ்? நீங்களும் இதை மாதிரி அக்கா கூட நின்று பேசணும், இன்னும் அண்ணங்க கூட நின்று பேசணும் அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு வந்து உடனே மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்?
உங்களுக்கும் ஜாஸ்வா டிவில வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஓகேவா? நீங்களும் சண்டே ஜாமில் பேசலாம், கதை சொல்லலாம், பாட்டு படிக்கலாம், நிறைய விஷயம் பண்ணலாம். ஓகேவா குட்டீஸ்? இது யாருக்கெல்லாம் ஆசையாக இருக்கோ உடனே இந்த நம்பருக்கு வந்து மிஸ்டு கால் கொடுங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, சண்டே ஜாம் வந்து முடிய போகுது. ராபின், கடைசி என்ன பண்ண போகிறோம் நம்ம? வெரி குட். ப்ரேயர் பண்ண போகிறோம். அப்படி தானே? ப்ரேயர் பண்ண போகிறோம்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கை கூப்பி கண்ணை மூடி மொட்டங்கால் போடணும். எல்லாம் ரெடியாக போட்டுக்கோங்க. கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. சூப்பர். நீ கண்ணை முடிக்கோ. வெரி குட். கண்ணை யாருமே திறக்கக்கூடாது. கண்ணை முடிக்கோங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி கொடுத்ததுக்கு நன்றி. இந்த பாட்டு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்களும் இந்த கதையில் சொன்ன மாதிரி உங்கள் பிள்ளைங்களா இருக்கணும். தினமும் ஜெபம் பண்ணணும். நல்ல பிள்ளையா இருக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சூப்பர் குட்டீஸ். இன்னையோட சண்டே ஜாம் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் வேற பார்க்கலாம். until then உங்க ஜபாக்கா அண்ட் ராபின். பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.